ஏப்ரல் மிக முக்கியமான ஒரு முதலீட்டு மாதம். முதலீட்டு களத்திற்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு காலகட்டம். ஏன்னாக்கா நம்முடைய ப்ரோக்ராமிங்கை மாற்றிக்கிட்டு வரோம். உங்களுக்கு எதை கொடுத்தால் பயன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனையோடும் இந்த காலச்சூழலுக்கு எந்தெந்த அறிவுறுத்தல்கள் அறிவுரைகள் உங்களுக்கு பயனளிக்கும் என்ற ஒரு புரிதலோடும் நம்ம புதிதாக பயணிக்கிறோம். இந்த புதிய பயணத்தில் அடுத்த கட்டமாக முதலீட்டு களம் டிஜிட்டல் மீட்டை முதலீட்டு களம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் முதலீட்டு களத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய லிங்க்கில் இருக்கக்கூடிய ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், டிஜிட்டல் மீட்டில் கலந்துக்கங்க. இன்னும் நீங்கள் முதலீட்டு களம் சப்ஸ்கிரைபர் ஆகலைனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஏப்ரல் 14 அன்னைக்கு நம்ம எல்லாரும் டிஜிட்டல் மீட்டில் சந்திக்கலாம். ஏப்ரல் வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். இந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 3 வெபினாரை மறக்காமல் அட்டென்ட் பண்ணுங்கள். காலையில் 10 மணிக்கு வை ஏப்ரல் இஸ் த மோஸ்ட் க்ரூஷியல் மந்த் ஃபார் HNI போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி இந்த வெபினாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். காலையில் 11 மணிக்கு ஒருவேளை நீங்கள் ரீசெண்டாக எதுவும் ப்ராப்பர்ட்டி விற்றுருந்தீங்கன்னா அதுலேருந்து வந்த ப்ரொசீட்ஸை எப்படி ரீஇன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்க சோல்டு ப்ராப்பர்ட்டி ஹியர் இஸ் ஹவு டு ரீஇன்வெஸ்ட் இந்த வெபினாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதே காலையில் 11 மணிக்கு 5 மணி மூவ்ஸ் தட் எவ்ரி இந்தியன் இன்வெஸ்டர் மஸ்ட் மேக் இன் ஏப்ரல் இந்த வெபினாருக்கும் மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். 3 வெபினாரோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். வில் see you there. 2025-26 முதலீட்டில் எல்லாருக்குமே ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்த வருஷம். அதுவும் 31 மார்ச் அன்னைக்கு இந்த வருஷம் எப்படி முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்பிக்கையை இழந்து சோர்ந்து முதலீட்டாளர்களை விட்டு சென்ற ஆண்டு நம்மை விட்டு பிரிந்தது. ஸோ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் நாட் குட். ஆனாலும் முதலீட்டாளர்கள் இந்த வருஷம் என்ன பண்ணாங்க அப்படின்னு நிச்சயமாக நம்ம ஒரு த்ரோபேக் பண்ணணும். 2025-26 ஆரம்பிக்கும் போது எல்லாருமே ஸ்மால் மிட் இந்த 2 வகையான நிறுவனங்கள் தான் வாங்கணும் அப்படின்றதுல ரொம்பவே தெளிவாக இருந்தாங்க. பட் இதை வாங்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய தெளிவான வியூ பாயிண்ட். என்ன ரீசன்னாக்கா, இன்னைக்கு ஸ்மால் அண்ட் மிட் கேப்பை இன்வெஸ்டர்ஸ் எப்படி வாங்குறாங்க? 3 விதமாக வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்மால் அண்ட் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக வாங்குறது. மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக ஸ்மால் அண்ட் மிட் கேப் வாங்கும்போது ரொம்ப முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான வேல்யூவேஷனில் வாங்கணும். ஆனால் 2025-26 ஏப்ரல் 1 மார்ச் 31 வரைக்கும் மார்க்கெட் ஆரம்பித்த இடமும் லோ, முடிஞ்ச இடமும் லோ. ஆனாலும் அந்த ஆண்டில் வேல்யூவேஷன் முதலீட்டாளர்களுக்கு சாதகமாக இல்லை. ஒரு வருஷம் பூரா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்கில் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய வேல்யூவேஷன் முதலீட்டாளர்களுக்கு சாதகமாக இல்லாத போது அதில் தொடர்ந்து சிப்பு லம்சம் அப்படின்னு இறங்கி இறங்கி அடித்தா கூட ரிசல்ட் ஒன்று தாங்க, ரிட்டர்ன் கிடைக்காது, நெகட்டிவ் ரிட்டர்ன் வரும். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னாக்கா, 2 வருஷமாக இதே அப்ரோச்சை நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நேத்திக்கு நான் படித்த ஒரு ஆர்டிக்கலில் 2 வருஷம் தொடர்ந்து ஸ்மால் கேப்பில் சிப் பண்ணவங்களுக்கு -25% ரிட்டர்ன் போர்ட்ஃபோலியோவில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எஸ்ஐபியினுடைய ஃபெயிலியரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லுவேன். இது வழிமுறையின் ஃபெயிலியர் இல்லை, இது முதலீட்டு தேர்வில் நடந்த தவறு. இதைத்தான் நான் 2 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், இது மாதிரி வரும் அப்படின்னு. ஸோ ஒரு வருஷம் பூரா தவறான இடத்துல தொடர்ந்து அதிக கவனத்தை செலுத்தி அதிக பணத்தை போட்டாக்கா இப்படித்தான் நடக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேசிட்டோம். அடுத்தது தனிநபர்களாக போய் ஸ்மால் அண்ட் மிட் கேப் செலக்ட் பண்ணி போர்ட்ஃபோலியோவில் வாங்குறது. இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா 2023-லையும் 24-லையும் கிடைச்ச அந்த ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் 99 விழுக்காடு முதலீட்டாளர்களுக்கு 2025-26 கிடைக்கல. இன்ஃபேக்ட் இந்த 1% கூட எங்கே இருக்காங்கன்னு தேடணும், அவ்வளோ மோசமான ஒரு வருஷமாக 25-26 ஸ்மால் கேப்லையும் மிட் கேப்லையும் அமைந்தது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் மைனஸ், தனிநபர்களே இன்வெஸ்ட் பண்ணால்
அதுவும் மைனஸ். இப்ப எது பெரிய மைனஸ் அப்படிங்கிறது ஒரு விவாதமாவே இருக்கக்கூடாது. மைனஸ் இஸ் அ மைனஸ். அதுலேருந்து எப்படி மீண்டு வருதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்தவரைக்கும் 3வதான ஒரு வழிமுறை போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ்ட்ட குடுத்து பிஎம்எஸ் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுவது ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல. இது எப்படி தனிநபர் முதலீட்டுக்கும், மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டுக்கும் வித்தியாசமானது அப்படிங்கிறத முதல்ல கொஞ்சம் பேசுவோம். ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர் எங்க அவருக்கு வேல்யூவேஷன் சாதகமா இருக்கோ அந்த இடத்துல மாத்திரம் போய் இன்வெஸ்ட் பண்ண முடியும். மத்த இடத்த விட்டுறலாம். ஸோ போர்ட்ஃபோலியோ மேனேஜர் விரும்பினால், அதற்கான ஒரு மனநிலையில் இருந்தால், மேபி 90% ஆஃப் த ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸை விட்டுட்டு 10% வாங்கலாம். அப்படி வாங்கினா கூட இறங்காம இருக்குமா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல இறக்கம் என்பது நமக்கு கொஞ்சமும் இரக்கம் காட்டாமல் வரும். ரூத்லெஸ்ஸா இருக்கும். ஏன்னா மார்க்கெட் ஒன் சைடா விழும்போது, லாஸ்ட் வீக் ஆஃப் மார்ச் பார்த்த மாதிரி டெஃபினட்டா நம்மளும் பாதிக்கப்படுவோம். பட் நம்முடைய முதலீட்டு தேர்வுகள், அதாவது மேனேஜருடைய தேர்வுகள் சரியா இருந்துச்சுனாக்கா, மார்க்கெட் ரிகவர் ஆகும்போது முதல்ல யுவர் போர்ட்ஃபோலியோ மேல போடும். ஸோ அது மார்க்கெட் இறங்கும்போது நமக்கு தெரியாது, ஏறும்போது தான் தெரிய வரும். இது தனி முதலீட்டாளர்களுக்கும் பொருந்தும். நான் ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரா இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் என்ன பார்ப்பேன்? ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணும்போது எனக்கு வேல்யூவேஷன் கரெக்டா இருக்கான்னு பார்த்து, எந்த ஸ்டாக் இங்கேருந்து ரொம்ப இறங்காது, மார்க்கெட் ஏறும்போது அந்த ஸ்டாக் முதல்ல ஏறுமா? அதற்கான ஒரு சூழல் அந்த கம்பெனிக்கு அமைஞ்சிருக்கா? அதற்கான பொருளாதார வளர்ச்சியும், லாப வாய்ப்புகளும் இந்த கம்பெனிக்கு கிடைக்குமா? இதுதான் ரிசர்ச். அப்படி ரிசர்ச் பண்ணி வாங்கக்கூடிய பங்குகள் வாங்கின உடனே கொஞ்சம் இறங்குனா கூட, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறும்போதோ அல்லது மார்க்கெட் இறங்குறது நின்னு போகும்போதோ, தனி கம்பெனியின் வளர்ச்சி மூலமாக நிறுவன மதிப்பு கூடணும். இது போர்ட்ஃபோலியோ மேனேஜருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு. இப்ப இது ஏன் தனிநபர்களுக்கு கிடைக்காதா? தனிநபர் இன்வெஸ்ட் பண்ணும்போது கிடைக்காதான்னா, நிச்சயமா கிடைக்கும். என்னுடைய முதலீட்டு அனுபவம் இந்த அடிப்படையில தான் வளர்ந்து வந்திருக்கு. ஸோ அது உங்களுக்கு கிடைக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதற்கான உழைப்பு, அதற்கான முயற்சி என்பது என்ன பொறுத்தவரைக்கும் அதிகமாக இருக்க வேண்டும். அதை கொடுக்கக்கூடிய இடத்துல முக்காவாசி இன்வெஸ்டர் இல்ல. என்ன ரீசன்னா அவங்கள்ட்ட இல்லாத விஷயம் என்ன? இதான் டைம். ஹவர் கிளாக் ஓடிக்கிட்டே இருக்கு. உரிய நேரத்துல முடிவுகள் எடுக்கணும். வாய்ப்பு நம்ம முன்னாடி இருக்கும்போது கரெக்ட்டா போய் பணத்த அந்த இடத்துல வைக்கணும். அந்த ஸ்டாக்க வாங்கணும். அளவா வாங்கணும். அழகா வாங்கணும். அதுக்கப்புறம் எதுவும் செய்யக்கூடாது. ஸோ இந்த ஒரு விஷயம் இல்லாதது தான் தனி முதலீட்டாளருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹேண்டிகேப். இது அறிவு சார்ந்த விஷயம் இல்ல. இது ப்ராசஸ் சார்ந்த விஷயம், பிஹேவியர் சார்ந்த விஷயம். மியூச்சுவல் ஃபண்ட்னால இத பண்ண முடியாதா? ஏன் பண்ண முடியாது? ஏன் அவங்கள பிரிச்சு பேசுறீங்க ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல? அப்படின்ற ஒரு விவாதமும் பல பேருக்கு வரலாம். நான் அவங்கள பிரிச்சு பேசல. நம்ப பணத்த இந்த மாரி அவங்க கிட்ட கொண்டு போய் மாசா மாசம் குடுத்தாக்கா, அவங்க இன்வெஸ்ட் பண்ணித்தான் ஆகணும். ஸோ இன்வெஸ்டருக்கு இருக்கக்கூடிய பிஹேவியரல் ப்ராப்ளம் மேனேஜருடைய பிஹேவியரல் ப்ராப்ளமா ஆயிடுது. எனக்கு பணம் குடுக்காதேன்னு அவங்க சொல்றதில்ல. நீங்க குடுத்தா வாங்கிக்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. ஹையர் வேல்யூவேஷன்ல தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது, அதுவும் லிக்விடா இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஒரு கம்பெனியினுடைய மதிப்பு அதிகமாக அமைகிறது. ஒரு கம்பெனி இல்ல, போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய முக்காவாசி கம்பெனியினுடைய நிறுவன மதிப்பு அதிகமாக அமைகிறது. ஸோ ஹையர் வேல்யூவேஷன்ல பில்ட் பண்ணப்பட்ட போர்ட்ஃபோலியோ, நான் சொன்ன மாரி 2 வருஷம் எஸ்ஐபிக்கு அப்புறம் -25%ல வந்து நிக்குது. அப்போ ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல எஸ்ஐபி பண்ணி ஜெயிக்கவே முடியாதா? அப்படின்ற ஒரு கேள்வி உங்க மைண்ட்ல வந்துச்சுன்னா, அதுக்கும் நான் விடையை இந்த இடத்துல சொல்றேன். என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்த உச்சத்துல ஆரம்பிச்சு இதுவரைக்கும் எஸ்ஐபி பண்ணீங்கன்னாக்கா, இதுவரைக்கும் பண்ண மொத்த எஸ்ஐபியும் நெகட்டிவ் ஆயிடுது. நடுவுல உங்க ஆவரேஜ் இருக்க போது அப்பவும் லாஸ் தான். வேறஸ் இந்த மாதிரி ஒரு லோ வேல்யூவேஷன்லேருந்து வாங்கி இங்க இருந்து ஒரு பீக் வரைக்கும் நீங்க எஸ்ஐபி பண்ணீங்கன்னா, உங்க எஸ்ஐபியும் வின் பண்ணும். நீங்க இடையில போடக்கூடிய லம்ப் சம்மும் வின் பண்ணும். அந்த ஃபண்ட் மேனேஜரும் உங்களுக்கு நல்ல ஆளா தெரிவான். பட் 99% ஸ்மால் அண்ட் மிட் கேப் எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜர்னிய மிஸ் பண்ணிடுறாங்க. ரைட்? இந்த இடத்துக்கு போயிட்டு, இங்க வந்து நிக்குது அந்த ஃபண்டு. அங்கேருந்து ஆரம்பிச்சு கீழ் வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ ஏன் வாங்குறாங்கன்னு பார்த்தாக்கா, பாட்டம்லேருந்து டாப்புக்கு போன ஃபண்டு, டாப்ல போய் உங்களுக்கு பையா தெரியும்போது, பெஸ்ட் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தெரியுங்க. ஆனா ஃபியூச்சர்ல சறுக்கல் வரப்போகுதுங்கிறத அது சொல்லாது. நீங்க தான் அத உணரணும். இன்வெஸ்டர்ஸ் தானே போய் அந்த இடத்துல போய் உட்கார்றாங்க. அதான் சினிமால சொல்லுவாங்களே, யாரும்
வற்புறுத்தப்பட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது இல்லை, தானா போய் தான் அந்த இடத்துல உட்காந்துக்கிறாங்க. அதைத்தான் நம்ம சினிமாவில் ஆப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த ஆப்பை ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல அவங்க தானே வச்சுக்கிட்டாங்க, அல்லது சில பேர் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை தூக்கி பிடிக்கும் போது அதை பார்த்து நமக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல போய் பண்றாங்க. பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மார்ட் அப்ரோச் இல்லைங்க. அதோட பெட்டர் அப்ரோச், இன்னைக்கு எங்க நிறுவன மதிப்பு நமக்கு அட்ராக்டிவா இருக்கு, இன்னைக்கு எங்க பணத்தை போட்டா நாளைக்கு வெற்றி கிடைக்கும், நேத்திக்கு எது நல்லா நடந்தது அப்படிங்கிறத விட நாளை எங்கு வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு தேடல் மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி லம்சம் ரெண்டுத்திலுமே நமக்கு பெட்டர் ரிசல்ட் கொடுக்குன்றது என்னுடைய 100% கன்விக்ஷன். நான் பண்ணக்கூடிய எல்லா ஒர்க்லையும் இதை நான் ரொம்ப முக்கியமாக நினச்சி ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு ஹேபிட். இது ஏன் பண்ணுறேன்? இன்வெஸ்டர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடாது, ப்ராஃபிட் ரீசனபிள் டைம் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டருக்கு ரீசனபிளாவது கிடைக்கணும். நாம் முதலீட்டு தேர்வுகளில் தவறான தேர்வுகளை பண்ணக்கூடாது, தப்பான நேரத்தில் ஒரு ஃபண்டில் அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வைக்கக்கூடாது, தப்பான நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நாளைக்கு அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு ஆதாயம் இல்லாமல் அவங்க வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கவே கூடாது. இது எல்லாம் சரியாக நடந்தால் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் ஸ்மால் கேப் மிட் கேப்பில் பணம் பண்ண முடியும். நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் நம்மளும் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியில் ஸ்மால் அண்ட் மிட் கேப் பண்ணுவோமா? டெஃபினட்டாக பண்ணுவோம். எங்கே நமக்கு வேல்யூவேஷன் சாதகமாக இருக்கிறது அல்லது வெற்றிக்கு துணை நிற்கிறது அப்படின்னு தோணுதோ அந்த இடத்துல நம்ம டெஃபினட்டாக லம்சமும் பண்ணுவோம், அந்த இடத்துலேருந்து எஸ்ஐபியும் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி பாட்டம்லேருந்து டாப்புக்கு போகக்கூடிய ஒரு பயணத்தில் சில ஆண்டுகள் பயணிப்போம். ஓகே, சில ஆண்டுகள்ன்றது இது மாதிரி ஸ்லோவாக இறங்கிட்டு இருக்கும். மாதம் டெய்லி என்ஐவி பார்த்து நான் ப்ளஸ்ஸா மைனஸான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா நாம் என்ன பண்ணுவோம்னாக்கா பொறுமையை இழந்துருவோம். அப்படி பொறுமையை இழக்கக்கூடியவர்கள் டெஃபினட்டாக ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் இன்வெஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன். யாருக்கு நிறைய பொறுமை இருக்கோ அவங்க கூட சரியான நேரத்தில் சரியான நிறுவன மதிப்பு இருக்கும்போது, சரியான வளர்ச்சி இருக்கும்போது, சரியான பொருளாதார வாய்ப்புகள் அமையும் போது ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 25-26 நடந்த மிக முக்கியமான ஒரு சர்க்கிளை பற்றி பேசணும். அதுதான் ஸ்மால் அண்ட் மிட் கேப் இன்வெஸ்டிங்கில் நடந்த சம்பவங்கள். சம்பவம் அப்படின்னு சொன்னாலே அதில் பாதிப்புன்றது இருக்கும் இல்லையா? அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வரணும்னா அதுக்கும் ஒரு தைரியம் இருக்கணும், டிட்டர்மினேஷன் இருக்கணும், அதாவது உறுதி இருக்கணும், தைரியம் இருக்கணும், உறுதி இருக்கணும், உழைப்பு இருக்கணும், முயற்சி இருக்கணும். இது எல்லாம் பண்ணீங்கன்னா 26-27 நிதியாண்டில் துவங்கி அடுத்து வரக்கூடிய சில ஆண்டுகளில் நீங்கள் ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கில் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். அந்த வெற்றியை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.